ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ இன்ஃபினிட்டி. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2A ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனும், அதுவும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எக்ஸாமுக்கு எத்தனை மணிக்கு போகணும், இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரோம் ஆப்குள்ளே போய்க்கோங்க. சர்ச்சில் போய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் வெப்சைட் இருக்குல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணதும் ரைட் சைடில் இப்படி ஷோ ஆகும். இதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைவுன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், அது டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணது கீழே சில நம்பர்ஸ் இருக்கும், அது கவுண்ட் பண்ணி அதோட ஆன்சர் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கீழே வந்து சமர்ப்பி இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதே இந்த மாதிரி காமிக்கும். அதில் ரைட் சைடில் பாருங்கள், கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து ரைட் சைடில் பாருங்கள், லாஸ்ட்டில் டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் இருக்கா, அது கிளிக் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியலைன்னா கவலைப்படாதீங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்கள, அதில் பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித் இயரோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். அடுத்தது இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா, மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 8:30 வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும். நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ சரியில்லை, இல்லாட்டி சைன் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி கீழே வந்து பேர், ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து எழுதி கீழே வந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க. பின்னாடி வந்து உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லாட்டி பேன் கார்டு ஜெராக்ஸோ அட்டாச் பண்ணி உங்களோட இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபோனு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து OMR ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இடது கைப்பெருவிரல் ரேகை வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பிளாக் கலர் லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்டில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எழுதியிருக்கணும். அதுவும் இல்லாமல் OMR ஷீட்டில் வந்து 2 இடத்துல உங்களுடைய சைன் இருக்கணும், அதுவும் செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 hour கேட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியாச்சு. நீங்களும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இன்ஃபோ இன்ஃபினிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.